ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார். வைகுண்ட ஏகாதசி என்றாலே மிகவும் உற்றுநோக்கப்படுவது ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த சொர்க்கவாசல் திறப்பு தான். ஆக அங்கு சொர்க்கவாசல் திறப்பு எவ்வளவு விமர்சையாக நடைபெற்றது? வைகுண்டத்தில் பெருமாளினுடைய பிரவேசம் எத்தனை மணி அளவில் நடைபெற்றது? பக்தர்களுக்கு இந்த வைகுண்ட பிரவேசத்தையொட்டி வேறு என்னென்ன சிறப்பு பூஜைகள், வேறு என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் இன்றைய தினத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இதனை பற்றிய விரிவான விவரம் என்ன? நிச்சயமாக கனகரா, அதாவது நீங்க குறிப்பிட்டது போல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூலோக வைகுண்டம் என போற்றக்கூடிய திருத்தலமும் 108 திவ்ய தேசங்கள்ல முதன்மையான தலமாக விளங்கக்கூடிய ஸ்ரீரங்கம், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் முதன்மையான தலமாக விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த ரங்கநாதருக்கு ஆண்டுதோறும் அதாவது வைகுண்ட ஏகாதசி விழாவானது 21 நாட்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டினுடைய விமர்சையானது என்று சொல்லப்படும் கடந்த 2022 2 முறை வருவதற்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2025-26க்கான வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 19ஆம் தேதி திருநதும் தாண்டவத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 9 பகல் 10 என சொல்லக்கூடிய பகல் 10 நாட்களும் நம்பெருமாள் சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வீதி உலா வாழ்வதற்கு உள் பிரகாரங்களில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்துடன் வருவது என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமாக இங்கு பார்க்கப்படுகிறது. இதுக்காக தினந்தோறும் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் திரண்டு அந்த ரங்கநாதனை அதாவது இங்க கடவுளாக பார்க்க மாட்டார்கள். இங்க கூட ரங்கநாதர் மன்னராகத்தான் ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி மக்கள் அவர் மன்னராகத்தான் பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையில் தினமும் ஒரு உலா வருவதை அவர்கள் அதிகாலை எழுந்து தினமும் அவர்கள் வழிபடுவது என்பது ஒரு வழக்கமான விஷயமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தினமும் 365 நாட்கள் அந்த உடல் எந்த உடை அணிந்தாலோ அடுத்த ஆண்டு அதே உடைதான் அணிவார் என்பதுதான் இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் சிறப்பு. அதுபோல தினமும் ஒவ்வொரு உடையில் அவர் வருவது என்பது இது போற்றக்கூடிய விஷயமாகவும் மக்கள் தினமும் பார்க்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய விஷயம் பார்க்கும்பொழுது 9ஆம் நாளாக இருக்கக்கூடிய மோகினி அலங்காரத்தில் வருவது ஒரு மிக சிறப்பாக இந்த மக்கள் பக்தர்கள் பார்ப்பது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து இன்று பார்த்தார் இங்கு இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு என்பது மிகவும் வெகு விமர்சையாக கொண்டாடுகிறோம். குறைந்தது ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாமி தரிசனத்தை பார்ப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் சொர்க்கவாசலை கடந்து செல்வதற்காகவும் என்பது ஒரு வழக்கமான ஒன்று. இதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலை முதலே அதாவது நேற்றிலிருந்து காலை முதலே தொடர்ந்து இங்கே குவிந்த வண்ணமாக இருக்கக்கூடிய சோளம் இருக்கிறது. இங்க திருச்சி திருவிழா கோலம் போன்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவருடைய முத்தாய்ப்பாக காலை 5:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பானது நடைபெற்றது. இதில் அரங்கநாதர் அவர்கள் அந்த சொர்க்கவாசலை கடந்து செல்வதற்கு முன்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை கடந்து பக்தர்கள் ஏராளமான அந்த சொர்க்கவாசலை கடந்து சென்றிருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய இறுதி நாட்கள், அதாவது சொன்னது போல இறுதி நாட்களாக இருக்கக்கூடியது 5ஆம் தேதியானது நம்பெருமாளுக்கு கைத்தலை சேவையானது நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்றாக 6ஆம் தேதி திருமங்கை மன்னன் வேடுபடி நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெறும். அதாவது வேடுபடி மன்னன் போருக்கு செல்வது போல ஒரு காட்சி அமைப்பு. அந்த காட்சி அமைப்பு பிரம்மாண்டமாக இருக்கும். அதன் அடுத்து ஜனவரி 8ஆம் தேதி தீர்த்தவாரி நடைபெறும். அதன் பிறகாக 9ஆம் தேதி இறுதி நாளான அன்று நம்பெருமாள் மோட்சம் அடிப்படையில் வைகுண்ட ஏகாதசி விழாவானது நிறைவடையும். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய சூழலில் பக்தர்கள் அனைவரும், அதாவது 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இங்கு போக்குவரத்து மாற்றமானது முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு பற்றிய விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார். செல்போன் இருக்கு.